பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, இந்த காலைவேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் அவருடைய கரத்திலே நாம் நடத்தப்படும். ஒருவேளை கடல் அலைகளைப் போல சீறி வீசலாம், புயல்கள் எழும்பலாம், சத்தங்கள் நம்மளை பயமுறுத்தலாம். இவைகள் மத்தியிலும் அவருடைய கிருபை நம்மை உயர்த்தும், வாழ வைக்கும், தப்புவிக்கும் என்பதை மறக்க வேண்டாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி நன்றியின் இருதயத்தோடு கூட, அப்பா, இந்த மாதத்தை நீர் காண செய்திருக்கிறேன், அதில் நோக்கம் இருக்கு, நாங்கள் ஜெயம் எடுப்போம், வாழ்வோம், சுகித்திருப்போம் என்று சொல்லி அர்ப்பணித்து எல்லாரும் சோத்திரத்தோடு கூட, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், நன்றின் இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். நீ நல்லவர், இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த மாதமும் நீர் எங்களை நடத்துவீர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை நித்தம் நடத்துவார். இந்த மாதமும் நான் ஜெயம் எடுப்பேன், சாட்சியாக ஜீவிப்பேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி சொல்லுவோமா? அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தேவ சமூகத்தில் போய் அர்ப்பணிப்பது அவர் ரொம்ப பிடிக்கிற ஒரு காரியம். ராஜா, உங்கள் கிருபை எனக்கு வேணும், என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டு அர்ப்பணிப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோத்ரேன், சோத்ரேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி, ஓ தேங்க்யூ ஜீசஸ், இந்த மாறாதவரை ஆராதிப்போம். கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவே உம்மோடு நான், அனைத்தையும் நீர் ஆளும்
எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். அதை அறிந்து அமர்ந்திருங்க. சில பேரால காத்துக்கிட்டு இருக்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லையா? இந்த ஜூன் மாதம் என்று வந்துவிட்டாலே நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்மளை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி சந்திக்க போகிறோம்? இதெல்லாம் எப்படி செய்து முடிக்க போகிறோம்? என் பிள்ளையினுடைய எதிர்காலம், என் பிள்ளையினுடைய திருமண காரியங்கள், நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் குழந்தை செல்வம் உண்டாகவில்லையே, எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே, அந்த வேலையிலும் பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான சோர்வுகள், இப்படி கடல் அலைகள் சீறி வீசிக்கொண்டிருக்கிறதா? நான் ஒரு பக்கம் போக வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் இந்த கடல் அலைகள், இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகள் என்னை வேறு பக்கம் தள்ளி கொண்டிருக்கிறது. நான் நினைத்தது ஒன்று, ஆனால் இன்னொன்று நடந்து கொண்டிருக்கிறது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. பண தேவைகள், நெருக்கடி, போராட்டம், கண்ணீரே உணவாக வைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறதா? கவலை வேண்டாம். இந்த பாடல் அதுதான் சொல்லுது. நீங்க அமைதியா பீ ஸ்டில் காத்துக்கிட்டு இருங்க. அனைத்தையும் ஆளுகிறவர் கர்த்தர் என்கின்ற அந்த அறிவோடு கூட காத்து கொண்டிருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் அடக்கி ஆள்வார். நமக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற காரியங்கள் அடக்கப்படும். சீறி வீசுகின்ற அலைகள் அடக்கப்படும். அமைதியான சூழ்நிலை உண்டாகும். போராட்டம், பஞ்சம், அவமானம், தலைகுனிவு வந்திருக்கலாம். இந்த காலவெளியில கர்த்தர் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். இந்த புதிய மாதத்துல கர்த்தரே உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆனா அனைத்தையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறேன். அதை நம்புறியா? எத்தனை பேர் இருக்கிற இடத்துல அதை நம்புறீங்க? பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் என்கின்ற அறிவு நம்மிடத்துல மங்கி போய் விடுகிறது. தயவு செய்து பிரச்சனையை பார்க்காதபடி அடக்கி ஆளுகிறவர், எல்லாவற்றையும் ஆளுக செய்கிறவர், அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? பைபிள்ல வருது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேர் வச்சிருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க, கவுண்ட்லெஸ், கவுண்ட் பண்ண முடியல. கவுண்ட் பண்ண முடியாததுக்கே பேரை வைத்து அதை எந்த இடத்துல வைக்கணும்னு வச்சிருக்கிறார்னா, உங்களையும் என்னையும் அவர் மறக்கலை என்பது எவ்வளவு உண்மை. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியும் என்பது இந்த காலவேளையில உணருங்க. அர்ப்பணிங்க. சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படாதபடி தெய்வ சமூகத்தில் வந்து, அப்பா நீர் அனைத்தையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை அறிந்து என்னை முதல் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிங்க. உங்க உள்ளத்திலே மனமகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் உங்களுடைய கோணலான பாதைகளை சரி செய்வார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். என்ன சூழ்நிலை இருக்கட்டும், டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம், வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். நீங்க கர்த்தரை நம்புங்க. உங்க வேலையில இருக்கிற தலைவலி, உபத்திரவம் தாங்க முடியல, கர்த்தர்கிட்ட கொடுத்து பாருங்களேன், அற்புதமாய் சரி செய்வார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி அர்ப்பணித்து, தெய்வமே உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்க. அப்பாவை நம்புங்க. இந்த அப்பா எல்லாவற்றையும் மாற்றுவார். ஓ thank you Jesus. ஓ ஷலமாரி பாதிகா பாராமாஷா. ஓ ஷபாபாரி கமுரமலா ஷகுதினாலா. ஓ ஹலகதினாலா ஷலூரா. Thank you Lord. அநேகரே தேவனுடைய பிரசனம் தொட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய நொறுங்கி போன பாத்திரத்தை கர்த்தர் மீண்டும் எடுத்து அற்புத பாத்திரமாய் உருவாக்குகிறார்.
நீங்க இந்த இடத்துல அர்ப்பணிக்கிறீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ பேக்ரவுண்ட்ல கர்த்தர் அந்த தீமைகளை அகற்றி நன்மையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்க கண்களுக்கு தெரியல. நீங்க அர்ப்பணித்த அதே நேரத்தில் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சூழ்நிலை மாறுது. Your scenario will change. Amen. 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 மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். தேவ கிருபை உண்டாகட்டும். பிள்ளைகள் தேவனை தைரியமாய் நிற்கட்டும். கண்டிப்பாக பிள்ளைகளுடைய என்ன தேவைகளோ, அவங்களுடைய பண தேவை, நெருக்கடி, எல்லாத்திற்கும் பதில் கிடைக்க போகுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அதுக்கு வேண்டிய வழியை உண்டு பண்ணி வச்சிட்டார். டோன்ட் வரி, நெவர் கிவ் அப். வாயை திறந்து சொல்லுங்க, என் அப்பா பே பண்ணிட்டாரு, பே பண்ண வைப்பாரு. அநேருக்கு வேலையில நன்மை உண்டாகுது, இரக்கம் உண்டாகுது. ஆமென். திருமண காரியங்கள் கைக்குடி வர பண்ணுகிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உங்களோட பிள்ளைகளை குறித்து வருத்தங்கள் மறையுது. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய சௌபாக்கியம் இறங்குது. ஆமென். இந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இந்த கண்ணீரை துடைத்து ஆனந்த ஆக்களிப்பு உண்டாகும், மனமகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். தெய்வமே தொடர்ந்து நடத்துங்க. ஆமென். 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 ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப விண்ணப்பத்தை விதைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அறுவடை எடுக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. தேவ ஜனமே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஜூன் மாதத்திலையும் இந்த மாறாத கர்த்தர் நடத்துவார். இந்த மாதத்தில் அவருடைய வார்த்தை இப்படியாக நமக்கு கடந்து வருகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 122 அதிகாரம் 7 வசனம். Psalms chapter 122 verse 7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. சூத்திரம். ஆங்கில மொழிபெயர்ப்பில் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. O Jerusalem, may there peace with your wall and prosperity in your palace. Amen. 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 கர்த்தர் பாருங்க எவ்வளவு நல்லவர். இத சங்கீதக்காரர் அற்புதமாய் சொல்றார், அனுபவிச்சு சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இல்லையா? நம்முடைய அலங்கத்திற்குள்ளே இல்லையா? நம்ம வாழ்ற இடத்துல. நல்லா கவனிங்க. அரமிக் பைபிள்ன்ற ஒரு வேத புஸ்தகத்தில் அதை பிளெயின் இங்கிலீஷில் இந்த வார்த்தை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, லெட் தட் பி பீஸ் பை யோர் பவர் அப்படின்னு மாற்றிருக்காங்க பாருங்க. அப்படியே வருது. அந்த அரமிக்கில் வர்ற அந்த மொழிபெயர்ப்பை அப்படியே பிளெயின் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி லெட் தட் பி பீஸ் பி யோர் பவர். இப்போ உங்களுக்கு வழங்குதா? ஏன் கர்த்தர் அவ்வப்போது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. நிறைய பேர் இந்த சமாதானத்தை நம்ம வேற மாதிரி எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் அந்த சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ள அது ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டிவை கொடுக்குது. நீங்க சூழ்நிலையை எதிர்நோக்குவதற்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்குது. இந்த தேவ சமாதானத்துக்குள்ள இருக்கு. ஆகவே தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரி, ஒரு மனுஷிக்கும் சரி, ஒரு குடும்பத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கும் சரி இந்த சமாதானம் அவசியம். இன்னைக்கு பலவிதமான அலைகள் அடிப்பது போல அடித்து கொண்டிருப்பது நிமித்தம் இந்த சமாதானத்தை இழக்கிறதுனால தான் நமக்குள்ள பயம் வருது, கலக்கம் வருது, குழப்பம் வருது, தடுமாற்றம் வருது. இந்த சமாதானத்தை பிசாசு திருடுறதுக்கு பார்க்குறான் பாருங்க. அதை திருடுறதுக்கு விட்டோம்னா உடனே வருது, பயம் வருது பாருங்க. ஐயோ, நான் எப்படி சர்வை பண்ண போகிறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், இந்த மாதம் எப்படி, இந்த ஃபினான்ஷியலாக இதை எப்படி நான் கோத்ரூ பண்ண போகிறேன், இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு வரப்போகுது, எனக்கு என் சரீரத்தில் ஆரோக்கியம் கிடக்குமா. ஏன் தெரியுமா? அந்த சமாதானத்தை எடுத்த உடனே உள்ளம் இப்போ அலைபாயுது. எதில்? பயத்தில், தடுமாற்றத்தில். கர்த்தர் இதை அறிஞ்சுதான் சொல்றாரு, எப்பா என் சமாதானத்தை உன் அலங்கத்துக்குள்ள தாரேன். அலங்கம்னா என்ன?
நம்முடைய வீடு. அலங்கானா என்ன? நீங்கள் வேலை செய்கிற இடம். அலங்கானா என்ன? உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸ். அலங்கானா என்ன? நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம். அந்த இடத்துல தேவ சமாதானத்தை கொடுக்குறார். எத்தனை பேருக்கு வழங்குது? சமாதானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது தான் அவன் டொமினியன் பண்ண ஆரம்பிக்கிறான், ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு ஆதாமுக்குள்ள தேவன் அந்த சமாதானத்தை வச்சனால தான் சொல்றாரு, நீ ஆளுகை செய்ன்றாரு. அவன் ஆளுகை செய்யறதுக்கு முடியாதுன்னு சொல்லல பாருங்க. முடியாதுன்னு சொல்றதுக்கு ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, தேவ சமாதானம் அவன் இருதயத்தில் இருந்தது. தேவ சமாதானம் இருக்கும் போது தான் நீ உன் வேலையிலையும் சரி, எந்த இடத்துலையும் சரி, நீ டொமினியன் பண்ண முடியும், ஆளுகை செய்ய முடியும். இன்னைக்கு ஏன் ஆளுகை செய்ய முடியல? சமாதானம் இல்லை. இன்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்களா? கர்த்தர் சமாதானத்தை கொடுக்குறார். என்ன ஆகுது? இந்த சமாதானம் தான் எல்லா வெற்றிக்கும் ஒரு பெரிய ரிசோர்ஸா இருக்கு. எல்லா விக்டரியை எடுக்கிறதுக்கு, ஜெயத்தை எடுப்பதற்கு இந்த சமாதானம் ரொம்ப காரணமா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு விளங்கும். தாவீது பாருங்க, அவன் குடும்பத்திலேயே அவன் தான் கடைசி. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கார்ட்டூன் டேவிட் அண்ட் கோலியாத் பற்றி அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பாருங்க, கோலியாத் வந்து எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் அழைப்பு போகுது, யார் யார் நல்ல யுத்த வீரர்கள், ரொம்ப பலவானாலாக இருப்பீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆர்மியில் வந்து சேருங்கன்னு. அப்போ சவுல் வீட்டில், ஜெஸி வீட்டில் இருந்த பிள்ளைங்க நிறைய பேர் இல்லையா, நாங்கன்னா எக்ஸசைஸ் பாடி, நாங்கள் ட்ரெயின்டு பர்சன், நாங்கள் வரோன்னு ஆர்மிக்கு வராங்க. எல்லாரும் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் யாராலையும் அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வரல. ஏன்? அந்த தேசத்தின் ராஜாவே, அந்த சவுல் ராஜாவே எத்தனை ஜெயம் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, எத்தனை பேரை தோக்கடித்திருக்கிறாரு. இப்போ எங்கே போச்சு அந்த தைரியம்? ஏன்னா அவருக்கும் கடவுளுக்கும் ஒரு பிரிவினை வந்துச்சு. என்னன்னா, அங்கே சமாதானம் இல்லை. கடவுளுக்குள்ள கனெக்ஷன் என்னைக்கு கட் ஆகுதோ அங்கே பீஸ் கட் ஆகிடும். த பீஸ் ஆஃப் காட் கட் ஆகிடும். சவுல் ராஜா ஏன் தைரியமாக நிற்கலைன்னா, அங்கே பீஸ் ஆஃப் காட் கட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாண்ட் பண்ண முடியல, வைராக்கியமாக நிற்க முடியல. அவன் வந்து கத்துறான், பயமுடுத்துறான். ஏய், நான் ஜீவனுள்ள கத்தரை வணங்குறேன், உன்னை எதிர்நோக்குறேன்னு சொல்றதுக்கு முடியாத சூழ்நிலை. பயம் வந்துருச்சு, தோத்து போயிடுவோன்னு என்ன வந்துருச்சு. ஏன்னு சொன்னா கனெக்ஷன் இல்லை. நல்ல கவனிங்க, இன்னைக்கு தேவ சமாதானம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வருவதற்கு தயவு செய்து டுநைட், இன்னைக்கு இந்த இரவு அல்லது இந்த பகலே ஆரம்பிங்க. தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் உண்மை தேடுகிறேன், உண்மை நம்புகிறேன், உண்மையே நம்பி ஜீவிப்பேன். வேதத்தை எடுத்து வாசிங்க, அந்த வார்த்தை எடுத்து இருதயத்தில் வைங்க, தேவ சமூகத்தில் செலவு பண்ணுங்க, கனெக்ஷனை பில்ட் பண்ணுங்க, உள்ள தேவ சமாதானம் உண்டாகும். இந்த தாவீது ஒரு நாள் கூட, என்னுடைய பைபிள் அப்படிதான் இருக்கு, உங்க பைபிள் அப்படிதான் இருக்கலாம், நீங்க யூஸ் பண்றதானே நான் பண்றேன். ஒரு இடத்துல கூட தாவீது, ஏன் ஆண்டவரே நான் ரொம்ப லீஸ்டா இருக்கிறேன், நான் ஏன் ஷெப்பர்ட் பாயா இருக்கேன், என் அண்ணன் மாதிரினா நல்லா இருக்கிறாங்க இப்படின்னு அவன் ஜெபம் பண்ணவே இல்லை. என் வாழ்க்கை மாறுமா, என் சூழ்நிலை மாறுமா, எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கு, இப்படியே நான் ஆட்டு நாத்தத்திலே உட்காந்துட்டு போக வேண்டிதானா என் கதை? இல்லை, அதை பற்றியே பேசலை, வாயில் அப்படிப்பட்ட வார்த்தை வரல, மைண்டு குருக்கட் மைண்ட் ஆகலை. குருக்கட் மைண்ட் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, உள்ளே எண்ணத்திலே மனதிலே தேவ சமாதானம் இருந்தது. ஆகவே தேவ சமூகத்தில் போய் இந்த நெகட்டிவா அளப்புறது, உழப்புறது, கத்துறது, கூப்பாடு போடுறது, நெகட்டிவா பேசுறது பேசலை. நீங்க யாரால தெரியுமா நெகட்டிவா பிக்சர் பண்ண முடியும்? உள்ள பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதனால தான் நெகட்டிவா, ஆல்வேஸ் நெகட்டிவா பிக்சர் பண்ணுவாங்க. அன்போடு கூட சொல்றேன், யாரையும் கண்டம் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, நான் கண்டம் பண்ணல. இன்னைக்கு அது போல சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு கை கொடுக்க அவருடைய கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார், உங்களை வாழ வைக்க, உங்களுக்கு ஜீவனை தர, உங்களுக்கு வெற்றியை தர காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அப்பா இயேசுவே எனக்கு நீங்க வேணும்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருந்து அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்ம சமூகத்தில் இருக்கிறாருங்க, கர்த்தர் நம் பட்சம் இருக்கிறாரு. நாட் ஃபார் டெவில் சைடு, இஸ் அவர் சைடு. நமக்கு உதவி செய்ய, நம்மளை எம்பவர் பண்ண. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்குறவங்க இருக்கிற இடத்துல பிரைஸ் தி லார்ட், கர்த்தரை துதிங்க. ஆமென். தாவீது இப்படினா ஜெபம் பண்ணல, அவனுக்கு தெரியும் என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பாரு, அவர் பெரிய காரியங்களை செய்வார், நான் அவரை என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன். அதுதான் அவன் மெயின் அஜெண்டாவா இருந்தது, அதுதான் அவனுடைய ஃபோக்கஸே இருந்தது.
பாடி துதிக்கிறான். டைம் கிடைக்கும் போது நான் துதிக்கிறான். நல்லா கவனிங்க, எந்த ஒரு மனுஷி கர்த்தரை பாடி ஆராதிக்கிறீங்களோ அங்கே சமாதானம் ஒரு பெரிய ரிவர் போல, நதி போல உங்கள் உள்ளத்தில் பாயும். பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ் ஆஃப் காட் இருந்துச்சுன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். பீஸ் ஆஃப் காட் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் துணிஞ்சு நிற்பீங்க, பயப்பட மாட்டீங்க. தாவீது கோலியாத்தை பார்த்துன்னு சொல்கிறான், இவன் இஸ் நாட் அ கவனன்ட் மேன், ஐ ஆம் அ கவனன்ட் பர்சன். இவன் எப்படி ஷவுட் பண்ணுறான், எப்படி இப்படி நம்மளை பயமுறுத்துறான். இல்லை, நான் இவனை நோக்குறான், ஜெயம் எடுக்கிறான். இதுக்கு காரணம் தாவீதின் இருதயத்தில் சமாதானம், தேவ சமாதானம் இருந்தது. ரெண்டாவது சான்ஸ், மூணாவது சான்ஸ்னா இல்லை, ஒரே சான்ஸ், ஒரே கிளிக்கு அதை சுழட்டி அடிக்கிறான். கரெக்டாக போய் அவன் நெத்தியில் படுது. ஒருவேளை இவன் ஏம்க்கு ப்ராக்டிஸ் பண்ணானா அதனால் தெரியல, பண்ணியிருந்திருக்கலாம், மேபி ஆர் நாட் பி இருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, ஒன்றை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தான். கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய பிரசனம், பாடி துதிச்சு ஆராதிச்சு. ஒருவேளை அந்த எய்மில் கொஞ்சம் தப்பு நடந்திருந்தா கூட கர்த்தர் அதை பார்த்துக்குவார். ஆனால் ஒன்றை மட்டும் தப்பு நடந்துடக்கூடாது. எதில்? இருதயத்தில் கர்த்தரை விட்டுட்டு வேற தெய்வத்தை, வேற பிரச்சனையை உள்ளே வச்சுக்கிட்டு, கோலியாத்தை உள்ளே வச்சுக்கிட்டு, கோலியாத்தையே பார்த்துக்கிட்டு, கோலியாத்தையே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக தப்பாக போயிடும். நல்லா கவனிங்க நான் சொல்கிறது. நம்ம எந்த இடத்துல தப்பு செய்கிறோம்? ஒருவேளை ப்ராக்டிஸ் பண்ணினா கரெக்டாக எதை போடணும், எதை பேசணும், எதை செய்யணும், ஓகே குட். ஆனால் ஒன்றை விட்டுட்டீங்களே, தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறதுல, தேவ வார்த்தை எடுக்க மறந்துட்டீங்களே, அதுதான் டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணும், உங்கள் ஏமே மாற்றிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? ரெண்டாவது, இந்த பாயிண்டில், இந்த வசனத்தில், ப்ராஸ்பரிட்டி இன் யோர் பேலஸ். அமேன், அமேன். நிறைய மொழிபெயர்ப்பில் வரும்போது ஃபோர்ட்ரஸ்னு வருது, டவர்னு வருது, ஒரு சில மொழிபெயர்ப்பில் பேலஸ்னு வருது, ஒரு மொழிபெயர்ப்பில் சிட்டடல் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. சிட்டடல் அப்படின்னா என்ன? இது நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிட்டிக்கு இருக்கிற அரண், ஒரு பாதுகாப்பு இல்லையா? அந்த நகரத்துக்கு அண்மை உள்ள கோட்டை. சில கோட்டைகளில் பார்த்தீங்கன்னா இன்னர் வால், அவுட்டர் வால்னு இருக்கும். அந்த இன்னர் வாலை பற்றி தான். அந்த இன்னர் வால் என்னென்னா அதான் கடைசி அவங்களுக்கு. அந்த இன்னர் வாலில் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும் பாருங்கள். எதிரியை தாக்குறதுக்கு வேண்டிய ஆயுதங்கள் எல்லாமே அந்த இன்னர் வாலில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த இன்னர் வாலையும் எனிமி அட்டாக் பண்ண பார்ப்பான். அட்டாக் பண்ணிட்டானா அந்த இன்னர் வாலில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸு, அவங்களுக்கு வேண்டிய எல்லா நீட்ஸ், அதை கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக அந்த சிட்டியை கேப்சர் பண்ணிடலாம். ஆனால் கவனிங்க, இந்த சிட்டடல்ன்ற அந்த வார்த்தைக்கு என்ன மொழிபெயர்ப்பு படுத்து கொடுக்குறாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற எல்லா துப்பாக்கி, கடைசி புகலிடம் இருக்கிற அந்த இடத்துல கொள்ளை ஆடுறதுக்கு எனிமி ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் அந்த இடத்துல அவன் கொள்ளை ஆடாத படிக்கும், அவனை நீ எதிர்த்து நிற்பதற்கும் உனக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் தருகிறேன் என்பதாக இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு அந்த டிக்ஷனரியில் வருது. நல்லா கவனிங்க, எது லாஸ்ட் பிளேஸோ அதில் முடிஞ்சிச்சுன்னா கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதையே நான் ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆக்குறேன், அந்த இடத்துல உனக்கு என்னென்ன வேணுமோ நான் தரேன்றார். அதனால தான் ப்ராஸ்பரிட்டி இன் எ பேலஸ்னால் தயவுசெய்து செழிப்பு, நல்ல சமாதானம், நல்ல பணம் அது மட்டும் நினைக்காதீங்க. அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அது எதை குறிக்குதுன்னா பாதுகாப்பாக கொடுக்குது. நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டியை வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ப்ராஸ்பரிட்டி என்னன்னா அது நம்முடைய பாதுகாப்புங்க. நம்ம நல்லா இருக்கணும், ஓட்டாண்டியாக இருக்கக்கூடாது. அது நம்முடைய பாதுகாப்பு, அது நம்முடைய ஆசீர்வாதம் இல்லையா? என்னென்ன எதுக்கு தேவையோ எல்லாத்துக்கும் எடுக்கிற ஒரு மூலாதானம் அப்படி கொடுக்குறாரு. அப்போ பாருங்க, உன்னுடைய அலங்கத்துக்குள்ள, உன்னுடைய பேலஸில், உன்னுடைய வீட்டில் நான் என்ன பண்ணுறேன்? செழிப்பை கொடுக்குறேன். எத்தனை பேர் இதை வாசிக்கும் போது சந்தோஷப்படுறீங்க? ஒருவேளை நிறைய பேர் செழிப்பை பார்த்தே ரொம்ப நாளாக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தே ரொம்ப நாளுக்கு போயிருந்துருக்கலாம். பயப்படாதீங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்னது உண்மை. நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில் கர்த்தருடைய செழிப்பு வருது.
பைபிள் சொல்லுது, உலகம் கொடுக்குற செழிப்புக்கும் கடவுள் கொடுக்குற செழிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவர் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோடு கூட வேதனை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம் கர்த்தர் மாத்திரம் தான் தர முடியும். வேற எந்த புண்ணியவானும் தர முடியாது, எந்த மனுஷன் தர முடியாது, எந்த கிங் தர முடியாது, எந்த கண்ட்ரியும் தர முடியாது. ஒரே ஒரு கிங்டம், அது ஹெவன்ஸ் கிங்டம். அங்க இருந்து தான் வேதனை இல்லாத ஆசீர்வாதம் புறப்பட்டு வருது. இன்னைக்கு நம்புறீங்களா? ப்ராஸ்பெரிட்டி நம்முடைய செக்யூரிட்டி, ப்ராஸ்பெரிட்டி நம்முடைய சேஃப்டி, ப்ராஸ்பெரிட்டி நம்முடைய அபண்டன்ஸு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக தருகிறார், அமைதியை தருகிறார். இந்த ப்ராஸ்பெரிட்டி இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி போடுறாங்கன்னா, டிரான்ஸ் குவான்டிட்டின்னு அப்படின்னு போடுறாங்க. அதுக்கு என்ன வேர்ட்னா ரெஸ்டோர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல அமைதி. அந்த முன்னாடி அமைதி இல்லாமல் போயிருக்கு. எதனால? இந்த ஆசீர்வாதம் இல்லாதனால. ஒரே குழப்பம், ஒரே மனசு கஷ்டம், ஒரே புலம்பல், என்ன இப்படி இருக்கு, தலையெழுத்து இப்படி இருக்கு. இதெல்லாம் நீங்கி அமைதி உண்டாகுது, ஜெயமான வாழ்வு, சுகமான வாழ்வு. இது கர்த்தர் கொடுக்கிறார், இன்றைக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த வார்த்தையை நம்புகிறோம். இவ்வளோ நிமிஷம், இவ்வளோ நாள் மனுஷன் சொல்கிறத, இந்த கோலியாத் சொன்னதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இல்லை, அதை மூட்டை கட்டிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை கேட்குறோம், அதை நம்புகிறோம். இன்னைக்கு கண்ணீரின் பாதைகளில் இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும், ஜெயம் உண்டாகட்டும், அவங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தை பலிக்கட்டும். இந்த மாதம் பிள்ளைகள் முன்னேறி செல்வதற்கு எல்லா அனுக்கிரகத்தை கொடுங்க. சோத்திரம் அப்பா. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், சந்தோஷமும் ஆக்களிப்பும் மனமகிழ்ச்சியும் வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும். இவங்களுடைய அலங்கத்துக்குள்ளே, இவங்களுடைய வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் ஆர்ப்பரிப்பும் சந்தோஷமும் இருக்கட்டும். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் நடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், இந்த ஜெபத்தை விதைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் விலகாத பிரசன்னமும் தயவு காருண்யமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலம் கர்த்தருடைய கிருபை இந்த புதிய மாதத்தில் விசேஷமாக அவருடைய அனுக்கிரகம், அவருடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையிலே நிரம்பி வழிந்தோடும். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை கொண்டாடுங்க. நீங்க இந்த மாதத்தில் அநேக அற்புதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை மறக்கல, உங்களை விட்டு கொடுக்கல. காட் பிளஸ் யூ. பை பாய்.